உள்ளிருக்கும் எதிரி காட்டும் மனதின் ரகசியம். நம்புங்கள், நம்முடைய மிகப்பெரிய எதிரி வெளியில் இல்லை, அது நமக்குள்ளேயேதான் இருக்கிறது. நம்முடைய சொந்த மனமே சில நேரங்களில் நமக்கு தொல்லை கொடுக்கும், குழப்பத்தை உண்டாக்கும், நம் கனவுகளை அடைய விடாமல் தடுக்கும், நம் சந்தோஷத்தை திருடும். இப்படி ஒரு உள் எதிரி இருப்பதே பலருக்கு தெரிவதில்லை. ஆனால் பகவத்கீதையும் புத்தரின் போதனைகளும் இந்த உள் எதிரியை புரிந்து கொண்டு வெல்வதற்கான வழிகளை அழகாக சொல்கின்றன. வாங்க பார்க்கலாம். ஒரு காலத்தில் மகாபாரத போர்க்களத்தில் அர்ஜுனன் என்ற வீரன் நின்றிருந்தான். அவன் ஒரு மாபெரும் வில்லாளி. போரில் அவனுக்கு நிகர் எவரும் இல்லை. போர்க்களத்தில் எதிரிகளை பார்த்து அவன் ஒருபோதும் பயந்து நடுங்கியதில்லை. ஆனால் அந்த நாளில் அவனுடைய ரதத்தின் முன் நின்ற எதிரிகள் அவன் உறவினர்கள், குருமார்கள், நண்பர்கள். இவர்களை எதிர்த்து போர் செய்வதா என்ற குழப்பமும் தயக்கமும் தான் அவனை வாட்டி வதைத்தன. நான் ஏன் இந்த போரை செய்ய வேண்டும்? என் சொந்த பந்துகளை, குருவை நான் எப்படி கொல்வது? இவர்களை கொன்று பெறும் வெற்றியால் என்ன பயன் என்று அவனுடைய மனம் அவனை அரித்துக் கொண்டிருந்தது. அவனுடைய வில் கை நடுக்கத்தால் தளரத் தொடங்கியது. அப்போதுதான் அவனுடைய சாரதியாக வந்த கிருஷ்ணர் அவனுக்கு கீதையின் சாரத்தை உபதேசித்தார். அர்ஜுனா, நீ நினைக்கும் இந்த போர் வெறும் உடல்களுக்கு இடையேயான போர் அல்ல. உண்மையான போர் உனக்குள்ளே நடக்கிறது. உன் மனதின் குழப்பங்களையும் ஆசைகளையும் பற்றுகளையும் வெல்வதே உன்னுடைய கடமை. எது உன்னுடைய தர்மமோ அதை செய். பலனில் பற்றில்லாமல் கடமையை செய்வதே உன்னை இந்த மனப்போரிலிருந்து விடுவிக்கும் என்றார் கிருஷ்ணர். இதேபோல கபிலவஸ்துவின் அரசகுமாரனான சித்தார்த்த கௌதமர் அரச வாழ்க்கையின் சுகபோகங்களை துறந்து உண்மையான ஞானத்தை தேடி புறப்பட்டார். வெளியுலகில் அவர் பல கஷ்டங்களையும் தியாகங்களையும் சந்தித்தாலும் அவருக்கு வெளியிருந்த தடைகளை விட அவருடைய மனதிலிருந்த ஆசைகளும் பயங்களும் துக்கம்தான் பெரிய சவாலாக இருந்தன. ஞான மரத்தடியில் அமர்ந்து அவர் பல நாட்கள் தியானம் செய்தார். அச்சமூட்டும் எண்ணங்கள், கவர்ச்சியான மாயைகள் என அவருடைய மனம் பலவிதமான வழிகளை அலைக்கழித்தது. அவர் தன்னுடைய மனதின் ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு உணர்வையும் கூர்ந்து கவனித்தார். அவை எவ்வாறு வந்து எவ்வாறு மறைகின்றன என்றை புரிந்து கொண்டார். அப்போதுதான் அவருக்கு புரிந்தது, துன்பங்களுக்கு காரணம் வெளியிலிருந்து வருவதில்லை, நம்முடைய மனதின் பிடிப்புகளாலும் தவறான புரிதல்களாலும் தான் வருகிறது என்று. ஆசைகள்தான் துன்பங்களுக்கு காரணம். ஆசைகளை விட்டால் துக்கம் இல்லை என்ற பேருண்மையை உணர்ந்தார். தன்னுடைய மனதை முழுமையாக வென்று அனைத்து மாயைகளிலிருந்தும் விடுபட்ட பிறகுதான் அவர் புத்தராக பரிணாமமடைந்து ஞானம் பெற்றார். ஆக கீதையும் புத்தரின் போதனைகளும் நமக்கு சொல்வது என்னவென்றால், நம்முடைய உண்மையான எதிரி நம் மனம்தான். பேராசை, கோபம், பொறாமை, பயம், கவலை, சந்தேகம் போன்ற எதிர்மறை எண்ணங்கள் நம் மனதை ஆட்டிப்படைக்கின்றன. இவைதான் நம்மை முன்னேற விடாமல் தடுக்கின்றன, நம் சந்தோஷத்தை பறிக்கின்றன. இந்த எண்ணங்களை நாம் புரிந்து கொண்டு அவற்றின் மீதான பற்றுகளை கட்டுப்படுத்தவும் சரியான புரிதலோடு வாழவும் கற்றுக்கொண்டால் நாம் உள் அமைதியையும் நீடித்த சந்தோஷத்தையும் அடைய முடியும். மனம் ஒரு கட்டுக்கடங்காத குதிரை போன்றது. ஆனால் அதை நாம் சரியான பயிற்சி மூலம் அடக்க முடியும் என்பதை இந்த இரு ஞான பெருமக்களின் வாழ்வும் போதனைகளும் நமக்கு உணர்த்துகின்றன. இந்த கதை பகவத்கீதையில் அர்ஜுனனின் மனக்குழப்பத்தையும் புத்தரின் ஞான தேடலில் அவர் சந்தித்த மனரீதியான சவால்களையும் ஒப்பிட்டு பார்க்கிறது. இருவருமே தங்களுடைய உள் எதிரியான மனதின் எண்ணங்களை வெல்வதன் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறார்கள். கீதை கடமையை சரியாக செய்வதன் மூலமும் பலனில் பற்றில்லாமல் இருப்பதன் மூலமும் மனதை வெல்ல வழிகாட்டுகிறது. புத்தரின் போதனைகள் தியானம் மற்றும் சரியான பார்வையால் மனதின் மாயைகளை உடைத்தெறிய உதவுகின்றன. இரண்டு தத்துவங்களும் நம்முடைய மனதை நாம் புரிந்து கொண்டு கட்டுப்படுத்தினால் வெளிப்புற சவால்களை எளிதாக எதிர்கொள்ள முடியும் என்பதையும், உண்மையான அமைதி உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது என்பதையும் வலியுறுத்துகின்றன. இந்த இரண்டு தத்துவ ஞானங்களும் காலத்தால் அழியாத உண்மைகளை தமக்குள் கொண்டிருக்கின்றன. அவை நம்முடைய தினசரி வாழ்க்கையிலும் மன நிம்மதியை பெற உதவுகின்றன. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற வீடியோகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.